மித்ராக்கு இன்னும் 10 நாளா 2 வயசு ஆயிடும். சந்தோஷமா இருக்க வேண்டிய இந்த சமயத்துல கூட மித்ராவோட அப்பாவும் அம்மாவும் அவளோட ஆரோக்கியத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. மித்ராவுக்கு SMA டைப் 1 அப்படிங்கிற ஒரு மரபணு நோய். அவளால உட்காரவோ, தலையை தூக்கவோ, பால் குடிக்கவோ, ஏன் மூச்சு கூட விட முடியாத ஒரு நிலைமை. ஜோல்கென்ஸ்மாங்கிற மருந்து மட்டும்தான் இந்த நோய்க்கான ஒரே தீர்வு. ஆனா இந்த மருந்தோட விலை 16 கோடி. லேட் ஆயிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் இந்த நோயோட தீவிரம் அதிகமாயிட்டே போகும். நீங்க தர ஒவ்வொரு ரூபாயும் இந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற உதவும். மித்ராவோட 2வது பிறந்த நாளுக்கு அவளுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை பரிசாலிக்கலாம். வேல்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துற வேல்ஸ் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்ல உங்க காலேஜ் எஜுகேஷனை படிங்க. இல்ல முன்னாள் அமைச்சர்கள் என்கிற காரணத்திற்காக அவன் தலைக்கு பின்னால ஒன்றும் ஒளிவட்டம் கிடையாது. அதிமுகவில் அமைச்சராக இருந்தாலே அவனுக்கு பின்னாடி ஒளிவட்டம் கிடையாது. இன்னைக்கு வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அது வானதி சீனிவாசன் பெற்ற வெற்றியை தவிர பிஜேபியின் வெற்றி இல்லை. இந்த 4 பேரோட வெற்றியும் பாஜக வெற்றி இல்லை. பாஜக வெற்றி கிடையாது. இந்த வெற்றி அவர்களுடைய வெற்றி. 4 தானா, நமக்கு 4 தானான்னு பார்க்கிறார் மோடி. அந்த படத்தை பார்த்தா அச்சுராஜாவை நீக்கலையே, வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியாச்சு. ஏன் நீக்கல? வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அந்நியமான வார்த்தைகள். ஏன் ஹச்ராஜாவை நீக்கல? யார் பேசல? காஞ்சி சங்கராச்சாரியார் கூட அதை பேசுறது இல்லை. சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி, சமஸ்கிருதம் வழக்கிழந்த மொழி, சமஸ்கிருதம் பேசப்படாத மொழி. கூட்டணி வைத்துக் கொள்வதை அதிமுக தீர்மானிக்க முடியாது, தீர்மானிப்பது பிஜேபி. அப்புறம் சமூகம் சொல்றதை பார்த்தா பாஜகவுக்கு பயந்து அதிமுக இருக்கிற மாதிரி தெரியலையே. நம்முடைய பயணத்தில் தினகரனுக்கு இடமில்லை என்பதை ஊருக்கும் உலகத்திற்கு உணர்த்துகிற வகையில் சசிகலாவினுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். கடந்த வாரம் நிகழ்ந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளரும் சிந்தனையாளருமான திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒன்றிய அரசு என குறிப்பிடலாமா, திசை மாறி செல்கிறதா தமிழகம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஒன்றிய அரசு அப்படின்னு குறிப்பிடுவதை பற்றி பல விவாதங்கள் நடந்து முடிஞ்ச நிலையில், எல்லாரும் அதை கடந்து வந்த நிலையில் இப்போ அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஓபிஎஸ் திடீர் தேசபக்தராகிவிட்டார். அதாவது கோமா நிலையிலிருந்து மீண்டு வந்தது மாதிரி பேசுகிறார். தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை உலகத்திற்கு உணர்த்துவதற்கு வேண்டுமானால் இது பயன்படலாம். காலாவதியாகி போன அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற ஓ பன்னீர்செல்வம் இந்த ஒன்றியம் என்று சொல்லுவதை ஏற்க முடியாது என்று அறிவித்திருப்பது அவருடைய அறியாமையை காட்டுகிறது. வானத்தை வானம் என்றும், கடலை கடல் என்றும், மலையை மலை என்றும் தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்தியா ஒரு நாடல்ல, இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம். எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தான் இந்தியா. பிரிட்டிஷ்காரன் வருவதற்கு முன்னால் இந்தியா கிடையாது. அசோகர் காலத்தில் இந்தியா கிடையாது. அலெக்சாண்டர் காலத்தில் இந்தியா கிடையாது. கனிஷ்கர் காலத்தில் கிடையாது. ஹர்ஷர் காலத்தில் கிடையாது. மௌரியர் காலத்தில் கிடையாது. பிரிட்டிஷ்காரன் வந்ததற்கு பிறகு உருவாக்கப்பட்டது தான் இந்த இந்தியா. ஆகவே இது பல்வேறு மாநிலங்களினுடைய கூட்டமைப்பு. நியாயமாக யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்பதைப் போல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா என்றுதான் நாம் அழைக்க வேண்டும். ஆனால் இதை அண்ணா அவர்கள் அன்றைக்கே இந்த ஒன்றியம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினார். அண்ணாவின் அரசுக்கு தலைமை தாங்கக்கூடிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றியம் என்று சொல்லியிருக்கிறார். அது இப்போது ஆதிக்கவாதிகளுக்கு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. அது அப்படி ஒரு அச்சுறுத்தல் அவர்களுக்கு இருக்குமானால் இதுதான் எங்களுக்கு கிடைத்திருக்கிற லாபம் என்று நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அண்ணா பேர் வச்ச கட்சியில் அவர் இந்த மாதிரி சொல்ல 1957 அண்ணா சொன்னார், இந்தியா ஒரு நாடல்ல, இது இணைக்கப்பட்ட துணைக்கண்டம் என்று திராவிட இயக்கம் தொடர்ந்து சொல்லி வருகிறது. என்னை போல திமுகவில் மேடையில் பேசியவர்கள், பேசி பழகியவர்கள் எல்லாம் நாங்கள் எந்த காலத்திலையும் இந்தியான்னு சொன்னதில்லை, இந்திய துணைக்கண்டம் என்றே தான் சொல்லி வந்திருக்கிறோம். ஆனால் அண்ணாவின் பெயரால் இருக்கின்ற ஒரு கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற பொறுப்பை வைத்துக்கொண்டு அண்ணாவிற்கு மாறாக சிந்திப்பது மட்டுமல்ல, அந்த லட்சியத்தையே இன்றைக்கு கேலிக்குரியதாக ஆக்கக்கூடிய ஈனத்தனமான காரியத்திற்கு ஓபிஎஸ் முகம் தந்திருக்கிறார். முதலில் ஓபிஎஸ் இதை திரும்ப பெற வேண்டும்.
இல்லாவிட்டால் அண்ணாவினுடைய தம்பிமார்களுடைய நெஞ்சத்தில் உங்களுக்கு ஒரு அழியாத கரை விழுந்துவிடும் என்பதை எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கிறேன். அதே அறிக்கையில் ஈஸ்வரன் சட்டசபையில் பேசுனதையும் குறிப்பிடுறார். ஜெய்ஹிந்த்ங்கிற வார்த்தையை வந்து இல்லாதது வந்து தமிழகம் நிமிர்ந்து நிற்கிறது என ஈஸ்வரன் பேசுகிறது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறார். ஈஸ்வரன் பேசுனது தான் நியாயம். ஏன்னா ஜெய்ஹிந்திற்கும் தமிழுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஜெய்ஹிந்த் வந்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடல் கடந்த நாடுகளில் பாசறை அமைத்து பாடி வீடமைத்து காந்தியினுடைய அகிம்சையினால் இந்தியாவிற்கு விடுதலை சாத்தியமில்லை என்று ஒரு ஆயுதம் தாங்குகிற புரட்சிக்கு அவர் முகம் தந்த காலத்தில் அவர் உச்சரித்த வார்த்தை ஜெய்ஹிந்து. அதை இப்போ எதுக்கு சொல்லணும்? என்ன ஆயுதம் தாங்கிய புரட்சி நடத்த போகிறோமா? அதற்கான அவசியம் வந்திருக்கிறதா? அதற்கான தேவை இருக்கிறதா? அன்றைக்கு நாட்டுப்பற்றை உருவாக்குவதற்கு உறக்க முழக்கமிட்ட கோஷம் ஜெய்ஹிந்து. அது இப்போதைக்கு காலாவதி ஆகிவிட்டது, சொல்ல வேண்டிய தேவையில்லை. காங்கிரஸ் ட்விட்டர் பக்கத்தில் அந்த இந்திரா காந்தி பேசுகிறது வீடியோலாம் போட்டிருக்காங்களே. அடுத்த நாள் அந்த சபையில் அமைதியாக இருந்தாங்க. இருந்தாலும் அடுத்த நாள் வந்து காங்கிரஸ் ட்விட்டர் பக்கத்தில் இந்திரா காந்தி ஜெய்ஹிந்துன்னு பேசுகிறதெல்லாம் போட்டிருக்கிறாங்க. அப்போ அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சியும் தவறு செய்கிறதுன்னு அர்த்தம். ஆளுநர் உரையில் ஜெய்ஹிந்த் இருக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா, மரபு இருக்கா? ஒன்றும் கிடையாது. தமிழ்நாடு, தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழின மேம்பாடு என்ற திசை நோக்கி பயணிக்கிற ஒரு ஆட்சி, அதற்கான ஆளுநர் அறிக்கையில் ஜெய்ஹிந்து சேர்க்க வேண்டிய தேவை இல்லை எங்களுக்கு. இந்திரா காந்தியை ஜெய்ஹிந்து சொல்வதை இப்போ எதுக்கு எடுத்து போடணும்? காங்கிரஸ் கட்சி என்னை கேட்டால் இப்படி போட்டிருப்பதன் மூலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சிக்கு ஒரு மன உளைச்சலை தருவதற்கு இது பயன்படுமே தவிர இதில் வேறு ஒன்றுமே இருக்காது. அதுக்கு வந்து ஆளுநர் தான் பதில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. அந்த ஜெய்ஹிந்த் இல்லாத அந்த வார்த்தை இல்லாததுக்கு ஆளுநர் உரை தானே அது, ஆளுநர் தான் பதில் சொல்லணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆளுநர் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த உரை தயாரித்தது ஆளுநர் இல்லை, அரசு தயாரித்து அவரிடத்தில் கொடுங்க, அவர் படிக்கணும். அது அவருக்கு அப்போ சட்டம். நீட் தேர்வு பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்யறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்கு தமிழக அரசு. இதை எதிர்த்து பாஜக மாநில பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் வந்து நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? தமிழ் மக்களினுடைய உணர்வுகளின் மீது அறிவிக்கப்படாத போரை தொடுக்கிறார் கரு நாகராஜன். நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது தமிழர்களுடைய மாணவர்களுடைய மனநிலை. அனிதாவிலிருந்து தர்மபுரி மோதிலால் உட்பட 18 பேர் தங்கள் உயிரை தாரை வார்த்து தந்திருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்து 1200க்கு 1176 மதிப்பெண் பெற்றதற்கு பிறகு ஒரு மாணவன் மருத்துவக் கல்வி பயிலுவதற்கு முடியாதென்றால் அதற்கு தடையாக இருப்பது இந்த நீட் என்று சொல்லக்கூடிய தேர்வு. இதை கண்டித்துத்தான் 18 மாணவர்கள் தீக்குளித்து தீர்ந்து போனார்கள். அந்த தீக்குளித்து தீர்ந்து போனவர்களினுடைய கல்லறையின் மீது இன்றைக்கு ஒரு களங்கத்தை கற்பித்திருக்கிறார் கரு நாகராஜன். பிஜேபி கட்சியிலே இன்றைக்கு பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கரு நாகராஜன் தமிழ்நாட்டு மக்களினுடைய உணர்வோடு விளையாடுகிறார். இந்த விளையாட்டை கரு நாகராஜன் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு புறம்போக்கு மாதிரி ஒரு பொறுப்புள்ள இந்தியாவை ஆளுகிற கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிற நீ இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் இதற்கு ஒரு வழக்கு போட்டு இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு கொந்தளிப்பான நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பெரியார் திடலில் திராவிடர் கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் ஆசிரியர் அவர்கள் இன்றைக்கு சமூக நீதியை பற்றி பேசுகிற அனைத்து கட்சி தலைவர்களையும் கூட்டி எல்லா தலைவர்களும் இதில் மனுதாரராக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருப்பதன் மூலம் தமிழ்நாடு விழிப்போடு இருக்கிறது என்பதை கரு நாகராஜன் இப்பொழுதாவது உணர்ந்திருப்பார் என்று நான் கருதுகிறேன். பாஜகரங்க இந்த நீட்டு வாரத்தில் திமுக வந்து மாணவர்களை குழப்புது அப்படின்லாம் பேசிட்டு வராங்க. மாணவர்களை குழப்பிலேயே மாட்சிமை தங்கிய மருத்துவம் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நாங்கள் இதில் தெளிவாக இருக்கிறோம், இந்த போராட்டத்தில் வெல்வோம் என்று நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனாலும் தேர்வுக்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்களை தயார் செய்து கொள்ளுங்கள், பார்த்து கொள்ளலாம் என்று தான் சொல்லியிருக்கிறாரே தவிர அவர் குழப்பலை. நீட் தேர்வு இருக்கா இல்லையாங்கிறது தெளிவாக சொல்லுங்கன்னு எடப்பாடி பழனிசாமி சட்டசபையில் கேள்வி எழுப்புறார் முதலமைச்சர். நீட்டு தேர்வு இல்லையா இருக்கான்னு நான் தீர்மானிக்க முடியாது, மாநில சர்க்கார் தீர்மானிக்க முடியாது.
அதனால் மாநில சர்க்காருக்கு அதிகாரம் இருக்கிறதுனா அதிகாரம் இல்லை. ஆகவே கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறது கல்வி. அதனால் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய கல்வியை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கான கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்து எடுக்கணும். அதற்கான போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இதில் மாணவர்கள் தயார் பண்ணிகிட்ருக்காங்க. மாணவர்கள் தயாராகி வருவதை திமுக ஆட்சேபிக்கலை. நீங்கள் தயாராகுங்கள், ஆனாலும் நீட்டுத் தேர்வை நிறுத்துவதற்கான அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம் என்று இன்றைக்கு மாட்சிமை தங்கிய நீதியரசர் A.K. ராஜன் ஏற்கனவே சமூக நீதி பற்றி புத்தகம் எழுதிய ஒரு வித்தக பெருமகன் தலைமையில் இன்றைக்கி நீட்டு தேர்வினுடைய கொடுமை குறித்து ஒரு அறிக்கையை இன்றைக்கு திமுக அரசு அவரிடத்தில் எதிர்பார்க்கிறது. இந்த அறிக்கையை உச்ச நீதிமன்றத்தில் கொண்டு போனால் ஒரு உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த ஒரு அறிக்கையை உச்ச நீதிமன்றம் எளிதில் கடந்து விட முடியாது. ஆகவே இதில் என்ன இருக்கிறது என்று கவனத்தை செலுத்தினால் நீட்டு தேர்விலிருந்து விலக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் நம்புகிறார், நான் நம்புகிறேன். சென்னை IITயில் ஆராய்ச்சி மாணவர் உன்னிகிருஷ்ணன் என்பவர் சமீபத்தில் தீக்குளிச்சு மரணம் அப்படின்னு செய்தி வெளியாச்சு. இது வந்து சாதிய பாகுபாடு அங்கே தொடர்ந்து நடக்குது அப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுது. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு 16 மாணவர்கள் இதுவரைக்கும் இறந்து போயிருக்கிறார்கள் IITயில். ஏழை பிற்படுத்தப்பட்ட மக்களின் கல்லறையாக மாறிக்கொண்டிருக்கிறது IIT. வசந்தா கந்தசாமி உலகம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவியல் நுட்பம் நிறைந்த பெருமாட்டி. அவர்களை அந்த IIT நிர்வாகம் சாதி பாகுபாடு பார்த்து அவரை நிராகரித்தது. இன்றைக்கு ஒரு பேராசிரியர் சாதி பாகுபாடு இங்கே நிலவுகிறது என்று சொல்லி இன்றைக்கு அவர் ராஜினாமா செய்து விட்டார். ஓராண்டுக்கு முன்னால் மலையாள நாட்டிலிருந்து IITயை நாடி தமிழ்நாடு தான் பெண்களுக்கு பாதுகாப்பு என்று கருதி படிப்பதற்கு வந்த ஃபாத்திமா லத்தீஃப் தற்கொலை செய்து கொண்டார். சமீபத்தில் தம்பி உன்னிகிருஷ்ணன் தற்கொலை செய்து கொண்டான். மிகுந்த கவலையாக இருக்கிறது என்பதை விட ஒரு IIT என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய கல்லறையாக மாறி வருவது வரலாற்றில் இது ஒரு மிகப்பெரிய சோகம். இதை இன்றைக்கு வட இந்தியாவில் நடந்தால் அது அங்கே அப்படித்தான் என்று சொல்லி ஒரு ஆறுதல் கொள்ள முடியும். ஆனால் கல்வி சிறந்த தமிழ்நாட்டில், கலாச்சாரம் சிறந்த தமிழ்நாட்டில், ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சிந்திக்கிற தமிழ்நாட்டில் ஒரு உயர்கல்வி நிறுவனம் பிற்படுத்தப்பட்ட மக்களை சாதி பாகுபாடு பார்த்து ஒதுக்குவதும் நிராகரிப்பதும் ஒரு வரலாற்று அநியாயம். இந்த அநியாயத்திற்கு முடிவு கட்டுவதற்கு ஒரு முடிவில்லாத போருக்கு முகம் தர வேண்டிய கடமை தமிழக மாணவர்களுக்கு இருக்கிறது. மாணவர்கள்தான் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தமிழக அரசு தலையிடணும், அது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தமிழக அரசு இதில் தலையிடணும்னு சில பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. கண்டிப்பாக தலையிடணும். தலையிடுவது மட்டுமல்ல, இதை தவிர்த்து கொள்வதற்கு மத்திய அரசாங்கத்தை ஆற்றுப்படுத்த வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறது. ஏன்னா வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இது விளையாட்டு போல் ஆகிவிட்டது. ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் என்று இந்தியாவில் இன்றைக்கு அண்ணாந்து பார்க்கிற உயரத்தில் இருக்கிற கல்லூரி இன்றைக்கு இஸ்லாமிய மாணவர்கள் அங்கே கல்வி கற்க முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோன்ற ஒரு நெருக்கடி சென்னை IITக்கு நாளைக்கு வராமல் தற்காத்து கொள்ள வேண்டுமானால் இதுபோன்ற சம்பவங்களை சுட்டிக்காட்டி மத்திய அரசாங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்தி இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டும். தமிழகத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 4 பாஜக MLA பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சந்தித்து பேசினாங்களா? பேசினது மாதிரி தெரியல. சந்தித்தார்கள், புகைப்படம் எடுத்துக்கொண்டார்கள், வந்தார்கள். எதுவுமே பேசலன்னு நினைக்கிறீங்களா? எதுவும் பேச மாட்டார். ஏன்னா அவருக்கு எல் முருகன் பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த எல் முருகனை ஆதரித்து தாராபுரத்தில் பொதுக்கூட்டம், எல் முருகனை ஆதரித்து அமித்ஷா வந்து பேசுகிறார், மோடி பேசுகிறார். தாராபுரத்தில் ஜெயிக்க முடியலை. ஒரு ஏழை பெண்மணி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் வெற்றி பெற்று இன்றைக்கு அமைச்சராக உட்கார்ந்து விட்டார். அவர் நினைச்சிருப்பார், ஏன்னா தமிழ்நாட்டிலையும் கால் ஊன்றி விட முடியும் என்று.
கால் ஊன்ற முடியாது. இன்றைக்கு வானதி சீனிவாசன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அது வானதி சீனிவாசன் பெற்ற வெற்றியை தவிர பிஜேபியின் வெற்றி அல்ல. நயினார் நாகேந்திரன் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அது நயினார் நாகேந்திரன் பெற்ற வெற்றியை தவிர பிஜேபி கட்சி இந்த வெற்றியை கொண்டாட முடியாது. எங்கள் நாகர்கோவில் அண்ணன் காந்தி வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் அது காந்திக்கு கிடைத்த வெற்றியை தவிர பிஜேபி என்கிற கட்சிக்கு கிடைத்த வெற்றி அல்ல. ஏன்னா 1991, 96, 2001, 2006, 2011, 2016, 2021 7 தடவை அந்த நாகர்கோவில் தொகுதியில் நின்றவர் காந்தி. காலில் செருப்பில்லாமல் நடப்பவர் காந்தி. காந்தியின் மீது நாகர்கோவில் தொகுதி மக்கள் காட்டிய கரிசனமும் கருணையும் தான் அவர் இன்றைக்கு வெற்றி பெற்றதற்கு அடையாளமே தவிர காபி கும்பல் கரை சேர வேண்டும் என்று நாகர்கோவில் ஓடுபடலை. சுலோச்சனா அது அவருடைய வெற்றி. அவங்க ஒரு புகழ்பெற்ற டாக்டர். மொடக்குறிச்சி தொகுதியில் போய் நின்றார்கள். இந்த 4 பேரோட வெற்றியும் பாஜக வெற்றி இல்லை. பாஜக வெற்றி கிடையாது. இந்த வெற்றி அவர்களுடைய வெற்றி. அதுக்கு கர்நாடக மாநிலத்திலிருந்து எல்லா கிராமத்திலும் அந்த கரசேவகர்கள் மாதிரி ஆட்கள் வந்து உட்கார்ந்துருந்து வீடு வீடாக போய் கோடிக்கணக்கில் பணம் கொட்டி செலவழித்து அதான் வெளியில் வந்துட்ட தொகுதிக்கு 13 கோடி ரூபாய் கொடுத்தோம்னு எஸ்வி சேகரே பேசுகிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு. அதனால் பணத்துக்கும் அதிகாரத்திற்கும் தனிப்பட்ட முறையில் கிடைத்த வெற்றியை தவிர பிஜேபி என்கிற கட்சிக்கோ அந்த சித்தாந்தத்திற்கோ தமிழக மக்கள் ஒரு காலம் ஆதரவு தெரிவிக்கலை. 4 தானா நமக்கு 4 தானான்னு பார்க்கிறார் மோடி அந்த படத்தை பார்த்தா. தொகுதிக்கு 13 கோடி அப்படிங்கிறதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே பாஜக. தொகுதிக்கு 13 கோடி கொடுத்து தான் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. நடிகர் எஸ்வி சேகர் சொல்லுகிறார். சிவகங்கை மாவட்டத்தில் ஒரு கட்சி தொண்டன் சொல்கிறான். இது அம்பலப்பட்டு போச்சு. 13 கோடி ரூபாய் செலவழித்ததற்கு பிறகு 20 தொகுதியில் நின்று 4 தானா கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டத்திலையும் பயத்திலையும் அவங்க உட்கார்ந்துருக்காங்க. 13 கோடி செலவழிச்சு அது பொய்யான தகவல்னு அவங்க கையை விட்டுலாம் கட்சை விட்டு நீக்கிட்டாங்களே. பொய்யான தகவல்னு சொல்லி அவர் கட்சை விட்டுலாம் நீக்கிட்டாங்களே. அதாவது இப்படி தாங்க நீக்குவாங்க. அதாவது எளியவன் பொண்டாட்டி எல்லாருக்கும் மைனியும்பாங்க. அச்சுராஜாவை நீக்கலையே. வழக்கு பதிவு செய்வதற்கு முகாந்திரம் இருக்கிறதுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லியாச்சு. ஏன் நீக்கலை? வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அந்நியமான வார்த்தைகள். ஏன் ஹச்ராஜாவை நீக்கலை? சாரணர் இயக்கத்தில் நின்று 17 ஓட்டு வாங்குகிறான். ஒரு அனாதை கூட இதோட அதிகம் வாங்குவான். அவனை ஏன் நீக்கலை? ஒரு ஏழை தொண்டனை நீக்குவான். அதிகாரத்தில் இருப்பவன் நீக்க மாட்டான். கடந்த 3 ஆண்டுகளில் இந்த செம்மொழிகளுக்கு எவ்வளவு நிதி செலவு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாடாளுமன்றத்தில் சிவசேனா கட்சி உறுப்பினர் கேள்வி எழுப்பினதுக்கு அமைச்சர் ஒருத்தர் பதில் சொல்லியிருக்கிறாங்க. 643 கோடி ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படின்னு. அதே 5 மொழி தமிழ் உள்ளிட்ட 5 செம்மொழிகளுக்கு 29 கோடி தான் ஒதுக்கியிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வெளியாகுது. 653 கோடி ரூபாய் எதுக்கு ஒதுக்குனாங்க தெரியுமா? சமஸ்கிருதத்துக்கு. சமஸ்கிருதம் இந்தியாவில் பேசுகிறது எத்தனை பேர்னு உங்களுக்கு தெரியுமா? 24,381 பேர். சமஸ்கிருதம் செத்துப்போன மொழி. சமஸ்கிருதம் வழக்கிழந்த மொழி. சமஸ்கிருதம் பேசப்படாத மொழி. ஒரு பேசப்படாத மொழிக்கு, வழக்கிழந்த மொழிக்கு, 24,000 பேர் மட்டுமே பேசுகிற மொழிக்கு 650 கோடி ரூபாய் ஒதுக்குகிறார்கள். அகிலத்தில் 65 நாடுகளில் தமிழ் பேசுகிற தமிழர்கள் இருக்கிறார்கள். 65 நாடுகளில் தமிழ் பேசுகிற தமிழர்கள் இருந்தால் அந்த தமிழுக்கு, தெலுங்குக்கு, கன்னடத்திற்கு, மலையாளத்திற்கு எல்லாம் சேர்த்து தான் 29 கோடி. அப்படி என்றால் மத்திய அரசாங்கம் என்ன செய்கிறது என்றால், RSS அஜெண்டா, வேதம் எந்த மொழியில் இருக்கிறதோ அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு வேத காலத்திற்கு இந்தியாவை இட்டு செல்வதற்கு அவர்கள் முன்வருகிறார்கள், முயற்சிக்கிறார்கள் என்பதற்குத்தான் இத்தனை கோடி ரூபாய் செலவழிக்கிறான். வேதகால இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்று அவர்கள் கனவு காணுகிறார்கள். ஆகவே ஒரு செத்துப்போன மொழிக்கு உயிர் கொடுப்பதற்கு இவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறார்கள். நீ எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் வழக்கிழந்து போன சமஸ்கிருதம் உயிர் பெற்று உலா வரும் என்று நீ நம்ப வேண்டாம். இந்த RSS அஜெண்டா ஒரு வழக்கிழந்து போன மொழிக்கு, வாய் திறந்து பேச முடியாத மொழிக்கு,
யார் பேசலை? காஞ்சி சங்கராச்சாரியார் கூட அதை பேசுறதில்லை. ஒரு செத்துப்போன மொழிக்கு உயிர் கொடுப்பதற்கு இவ்வளவு ரூபாய் செலவழிக்கிறார்கள். அகிலத்தில் 65 நாடுகளில் தமிழ் பேசுகிற தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தமிழுக்கு உரிய மரியாதையை தருவதில்லை. வெறும் 29 கோடி ரூபாய் 4-5 மொழிக்கு சேர்த்து ஒதுக்கியிருக்காங்க. வழக்கிழந்த மொழிக்கு, வாழ்விழந்த மொழிக்கு, உயிரிழந்த மொழிக்கு 643 கோடி ரூபாய் கொடுக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு வேதகால இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறார்கள். வேதகால இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிற இவருடைய முயற்சிக்கு இனிமேல் வருகிற காலத்தில் வாக்காளர்கள் முடிவு கட்டுவார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது முறையாக அதிமுக வந்து ஆட்சி அமைச்சிருக்கோம். பாரதிய ஜனதா கூட கூட்டணி வச்சதுனால தான் நம்ம அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர் பேசியிருக்கிறார். அதுக்கு வந்து பதில் ட்வீட் போட்டிருக்கிறாரு பாஜகவின் ராகவன். உங்களால் தான் இந்த தோல்வி அப்படிங்கிற மாதிரி. பிஜேபி என்கிற கட்சியை தூக்கி சுமந்ததனால்தான் அதிமுகவுக்கு வீழ்ச்சி வந்தது என்று சிவி சண்முகம் சொல்வதில் 1000 உண்மைகள் இருக்கின்றன. ஏன்னா பிஜேபி கட்சி தமிழகத்தை நிராகரித்த கட்சி, தமிழ் மொழிக்கு துரோகம் செய்த கட்சி, தமிழ்நாட்டு மக்களிடத்தில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு நடந்த கட்சி, தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமை போருக்கு ஒரு வகையிலும் உதவாத கட்சி, நதிநீர் பிரச்சனையிலிருந்து மொழி பிரச்சனை வரையிலும் தமிழர்களுக்கு ஒரு நன்மையும் செய்யாத கட்சி பிஜேபி. இந்த பிஜேபி கட்சியை எல்லோரும் எதிர்க்கிற காலகட்டத்தில் அதை தூக்கி பாடையில் வைப்பது மாதிரி அதிமுகவுக்கு தோளில் தூக்கி சுமந்ததுனால அதிமுக தொண்டர்கள் விரும்பாத ஒரு கூட்டணியை இன்றைக்கி பிஜேபியை வைத்து கொண்டதன் மூலம் இன்றைக்கு அதை உண்மையை உணர்ந்து சிவி சண்முகம் சொல்லியிருக்கிறார். அதற்கு பதில் சொல்லுகிற ராகவன் எங்களுக்கு அதுதான் நிலைமைன்னு சொன்னால், அதிமுக என்கிற கட்சி உங்களை தீண்டலைன்னா நீங்கள் ஒரு அனாதை பிணம் போல் ஆகியிருப்பீர்கள். இப்போ 4 பேர் வந்துட்டீங்க. 4 பேருக்கு அதிமுக தான் முக்கிய. கண்டிப்பாக அதிமுக ஓட்டு இந்த இரவல் வெற்றி தானே இது பிஜேபியின் வெற்றி கிடையாது. அதிமுக இந்த வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்ததால் 4 தொகுதியில் ஜெயிச்சாங்க. அதை கூட முறியடித்திருக்க வேண்டும். அதிலே தமிழகம் கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது. ஏன்னா கேரளாவில் தொடச்சி எறிஞ்சிட்டாங்க. இப்போ ராகவன் இந்த மாதிரி குறிப்பிடுறதுனால கூட்டணி வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து முறியுமா? அதற்கான சூழல் தேர்தல் வந்தால் தானே தெரியும். இன்னி இப்போ ஒரு தேர்தல் உள்ளாட்சி மன்ற ஏற்கனவே பாஜகக்காரங்க வந்து கூட்டணி தொடருதா, உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி தொடருதா அப்படிங்கிறப்ப தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும், டெல்லி மேலிடம் தான் முடிவு செய்யும் அப்படிலாம் சொல்கிறாங்க. தேர்தல் நேரத்தில் தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களே. ஏன்னா கூட்டணி வைத்துக்கொள்வதை அதிமுக தீர்மானிக்க முடியாது, தீர்மானிப்பது பிஜேபி. ஏன்னா இவங்க தலைக்கு மேலே ஊழல் வழக்கு என்கிற வாழ் தொங்கிக்கிட்டு இருக்கு. நீ கூட்டணிக்கு ஒத்துக்கிடலைன்னா நாளைக்கே தூக்கி இவங்களையெல்லாம் உள்ளுக்கு போட்டுருவாங்க. அதனால் பிஜேபி கட்சி நாளைக்கு என் கூட தான் இருக்கணும்னா இருந்தாகணும். அப்புறம் சண்முகம் சொல்கிறத பார்த்தா பாஜகவுக்கு பயந்து அதிமுக இருக்கிற மாதிரி தெரியலையே. சண்முகம் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்ல. உனக்கு கட்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஓபிஎஸும் இபிஎஸும் இதை பற்றி என்ன சொல்லுவாங்க? கூட்டணிக்கு விரோதமாக பேசிட்டேன்னு சிவி சண்முகத்தில் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. சண்முகம் ஒரு 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 உணர்ச்சி வசப்படுமோ இப்படி அவர் பேசிடுவார். இப்படி அவர் நிறைய பேசினதுக்கு ஆதாரம் இருக்குது. சசிகலா தொடர்ந்து தொண்டர்கள்ட்ட பேசக்கூடிய ஆடியோ வந்து வெளியாகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. கட்சியிலேருந்தும் சில பேர் நீக்கிறாங்க. இந்த யார் அதிமுககாரங்க யாராவது அதில் பேசினா ஓபிஎஸ் இபிஎஸ் வந்து நீக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. தினகரன் வந்து அமைதியாகவே இருக்கிறாரு. தினகரன் அமமுகவில் தொடர்ந்து அந்த கட்சியை கொண்டு செல்ல முடியாது. ஒரு மிகப்பெரிய முற்றுகைக்கு அவர் ஆளாகி இருக்கிறார். ஏன்னா ஆட்சியை இழந்தோம் என்பதை விட ஆட்சிக்கு வர முடியும் என்கிற நம்பிக்கை அமமுகவில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலில் தினகரனுக்கு கிடைத்த வாய்ப்பு வேறு எந்த கட்சியும் கிடைக்கல. ஆர்கே நகர் தொகுதியில் திமுக டெபாசிட் இழந்தது, ஏடிஎம்கே டெபாசிட் இழந்தது. 2 கட்சிகளை டெபாசிட் இழக்க வைத்து ஆர்கே நகரில் பெற்ற அந்த பெருமைக்குரிய வெற்றியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு அவர் எந்த முயற்சியும் எடுக்கலை. தன்னை ஜெயலலிதாவின் என்று கருதி கொண்டு தான் தோன்றித்தனமாக நடந்த காரணத்தால் கட்சி இன்றைக்கு தலைகுப்புற கவிழ்ந்து கிடக்கிறது.
அதனால் தினகரனை நம்பி புண்ணியம் இல்லை, நாம பயணத்தை தொடங்க வேண்டியதுதான். நம்முடைய பயணத்தில் தினகரனுக்கு இடமில்லை என்பதை ஊருக்கும் உலகத்திற்கு உணர்த்துகிற வகையில் சசிகலாவினுடைய நடவடிக்கை அமைந்திருக்கிறது. ஆகவே தினகரன் வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். முதலமைச்சர் வேட்பாளர், எதிர்க்கட்சி தலைவர், தனக்கு ஆதரவானவர்களுக்கு வந்து பதவி என எடப்பாடி வந்து ஒரு கட்சியில் ஒரு இடத்த வந்து பிடிச்சிட்டாரு. அப்படி இருக்கும்போது சசிகலா வந்து அந்த இடத்த பிடிக்க முடியுமா? ஆட்சி அதிகாரம் இருக்குது, அதனால் அவங்க தான் பெரிய ஆளுன்னு நினைக்காதீங்க. அதிகாரத்தில் இருந்தவன் தான் துரியோதனன், ஆயுதங்கள் வைத்திருந்தவன் தான் துரியோதனன். கண்ணனுடைய எல்லா ஆயுதங்களையும் கண்ணன் அவனுக்கு தான் கொடுத்தான், துரியோதனனுக்கு. ஆனால் மகாபாரத குருஷேத்திரத்தில் ஆட்சியும் அதிகாரமும் ஆயுதமும் இருந்தவன் தோற்று போனான், அர்ஜுனன் ஜெயித்தான். பைபிளை பார்த்திங்கன்னா கோலியாத்துன்னு ஒருத்தன் வருவான், உயரமாக இருப்பான். தாவீது சின்னவனாக இருப்பான். ஆனால் தாவீதை வீழ்த்துவதற்கு கோலியாத்துக்கு முடியலை. அதனால் பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, எதிர்க்கட்சி தலைவருங்கிற அந்தஸ்து இருக்குது, கொறடா நம்மகிட்ட இருக்கான், ஜெயிச்சிடலான்னு நினச்சா பைபிள் கதையை எடப்பாடி பழனிசாமிக்கு நினைவூட்டுகிறேன். எடப்பாடி பழனிசாமிக்கு இது தெரியாது. தாவீதும் கோலியாத்து கதை தான் இது. அர்ஜுனனும் வெற்றி பெற்ற அர்ஜுனனும் துரியோதனன் கதை தான் இது. அதனால் ஆட்சியும் அதிகாரமும் பணமும் ஒரு கட்சி தலைவருடைய வெற்றியை தீர்மானிக்காது, தொண்டர்கள் தீர்மானிப்பார்கள், அறம் தீர்மானிக்கும். அறம் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமியின் பக்கம் இல்லை. அது மட்டுமல்ல, ஒரு குற்ற மனப்பான்மை எடப்பாடி பழனிசாமி குத்தி கிழித்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா முதலமைச்சர் என்கிற உச்சத்துக்கு அவரை கொண்டு வந்தவரை கட்சியை விட்டே நீக்கியதன் மூலம் வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பழியை தேடிக்கொண்டிருக்கிறார். நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை நேரடியாக சந்திப்பதற்கு கூட முடியாத அளவுக்கு அவர் ஒரு பாவம் செய்திருக்கிறார். அந்த குற்ற மனப்பான்மை அவரை குத்தி கிழிக்கும். அறம் வெல்லுமானால் எடப்பாடி அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படுவதை இந்த ஆண்டு பார்க்கத்தான் போகிறது. இப்போ சசிகலாவுக்கு ஆதரவு வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. தொண்டர்கள்ட்ட பேசக்கூடிய ஆடியோ வந்து இன்னும் வந்து ஆதரவு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறீங்க. சசிகலாவுக்கு ஆதரவு அதிகமாகும் அப்படின்னா பழனியப்பன் உள்ளிட்டவங்க வந்து ஏன் திமுகவுக்கு வராங்க? திமுகவில் போனால் பிழைப்பு நடத்தலான்னு அவனுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. பழுத்த மரத்தை தேடி பறவைகள் போவது மாதிரி போகிறவங்க தான் பழனியப்பன் வகையறாக்கள். திமுகவில் போனால் பிழைப்பு நடத்தும், திமுகவில் போனவங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்வு வந்திருக்கு, நமக்கும் ஒரு வாழ்வு வரணும்னு இப்போ நம்பி போகிறாங்க. பழுமரம் தேடும் பறவைகள் இதுதான், பழனியப்பன் போன்ற பறவைகள். திமுக இதை ஏற்றுக்கிடும். ஏன்னா திமுகவில் அப்படி ஏற்றுக்கொண்டவர்கள் ஏவாவேலு, செந்தில் பாலாஜி, இந்த அமைச்சர்கள் எல்லாம் அதிமுகலேருந்து வந்தவங்க தான். இன்னைக்கு திமுக கௌரவமாக வச்சுருக்கு இல்லையா, அது மாதிரி நமக்கு ஒரு கௌரவம் வரல, அரசியல் தானங்க, நமக்கு போவோம் அப்படின்னு போகிறாங்க. பழுமரம் தேடும் பறவைகள். முன்னாள் அமைச்சர்கள் இல்லை மாவட்ட செயலாளர்கள் மற்ற நிர்வாகிகள் யாரும் சசிகலாவை போய் சந்தித்ததாகவோ அதிகமாக தொலைபேசியில் பேசினதாகவோ தகவல் இல்லை. அந்த சுற்றுப்பயணத்தில் அவருக்கு ஆதரவு கூடுமா? இல்லை, முன்னாள் அமைச்சர்கள் என்கிற காரணத்திற்காக அவன் தலைக்கு பின்னால் ஒன்றும் ஒளிவட்டம் கிடையாது. அதிமுகவில் அமைச்சராக இருந்தாலே அவனுக்கு பின்னாடி ஒளிவட்டம் கிடையாது. அதனால் முன்னாள் அமைச்சர்கள் சசிகலாட்ட பேசினா தான் சசிகலாவுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு கருதக்கூடாது. சசிகலா அவர் பயணத்திட்டத்தை எப்படி வகுப்பார், அவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார், எதை நோக்கியதாக அவருடைய பயணம் இருக்கும், அதெல்லாம் என்னால் கூட யூகிக்க முடியலை. ஆனால் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்குகிற தகுதிக்கு உரியவராக அவர் இருக்கிறார். அந்த தகுதி எடப்பாடிக்கு இல்லை. அந்த தகுதி எடப்பாடிக்கு இல்லை என்பது சசிகலாவுக்கும் தெரியும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரியும். ஏன்னா சசிகலாவுக்காவது ஒரு பின்புலம் இருக்குது, எடப்பாடிக்கு என்ன பின்புலம் இருக்குது? சசிகலா நடராஜனுடைய மனைவி. நடராஜன் யார்? 1965 மொழிப்போரில் களம் கண்ட அண்ணன் எல் கணேசன், விருதுநகர் சீனிவாசன், அண்ணன் ரகுமான் கான், வைகோ, இந்த செட்டில் இருந்து வந்தவர் தான் நடராஜன். இந்த மக்கள் தொடர்பு அதிகாரி PRO அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதை தமிழ்நாட்டில் முதல் அதிகாரியாக கலைஞரால் போடப்பட்டவர்
நடராஜன். அதையும் தாண்டி சசிகலா நடராஜன் திருமணத்தை நடத்தி வைத்தது கலைஞர். அந்த கலைஞர்கிட்ட அந்த திருமண பத்திரிகை கொண்டு கொடுக்கும் பொழுது தங்கத்தாலான திருமண பத்திரிகை கொடுத்து கலைஞர்கிட்ட வாழ்த்து வாங்கினவங்க. அந்த காலத்திலே சசிகலாவுக்கு அண்ணன் டாக்டர். அதனால் சசிகலாவுக்கு பின்னாடி ஒளிவட்டம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. சசிகலா இதை துணிச்சலாக எதிர்கொள்வதற்கு முடிவெடுத்திருப்பது தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய செய்தியாகி வருகிறது. இன்றைக்கு ஊடகங்கள் இதை விவாத பொருளாக்குகின்றன. எடப்பாடி ஊடகங்களினுடைய கவனத்தை பெற முடியவில்லை. ஆனால் சசிகலா ஒரு ஃபோன் மூலம் இன்றைக்கு ஊடகங்களின் கவனத்தை கவர்ந்திருக்கிறார். அரசியலில் தனக்கான இடத்தை தேர்வு செய்வதற்கு அவர் பயணம் புறப்படுகிறார் என்று சொல்லுகிற பொழுது பல பேருடைய பாதைகளில் முள் விழுந்து கொண்டே இருக்கிறது. என்ன ஆகும் என்பது அது சசிகலாவினுடைய பயணத்தை தொடங்கியதற்கு பிறகுதான் நீங்களும் நானும் அதை கணிக்க முடியும். திமுகவில் எத்தனையோ எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் வந்து சேப்பாக்கம் தொகுதியில் போய் உதவி செய்கிறது மட்டும் மிகைப்படுத்தப்படுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு விமர்சனம் வருது. அதே போல் சில மற்ற எம்எல்ஏக்களும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க, ஆனால் இது மட்டும் மிகைப்படுத்தப்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வரும். மிகைப்படுத்தப்படுவது என்பது அவர் முதல்ல ஒரு நட்சத்திரம், திரை நட்சத்திரம். ரெண்டாவது அவர் ஒரு முதலமைச்சருடைய மகன். ஒரு நாளும் கூட அந்த சட்டமன்ற அலுவலகத்துக்கு அவர் வராமல் இருந்ததில்லை. இவர் மனுக்கள் வாங்குவாரா, மக்களை சந்திப்பாரா என்று அன்றைக்கு கேலி பேசியவர்கள் உண்டு. மனுக்களை வாங்குகிறார், மக்களை சந்திக்கிறார், மக்களோடு இருக்கிறார் உதயநிதி என்று அந்த மக்களுக்கே வியப்பாக இருக்கிறது. ஆகவே அவருடைய பின்புலம் உழைப்பு என்று அவர் நம்புகிறார். அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இதை பார்த்து நாம் இயங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு முன்மாதிரி சட்டமன்ற உறுப்பினராக உதயநிதி ஓடிக்கொண்டிருக்கிறார். அதனால் அதற்கு பத்திரிகைகள் முக்கியத்துவம் கொடுக்குமானால் அதில் நியாயம் இருக்கிறது. ஊடகங்களுக்கு அதில் ஒரு வெளிச்சம் கிடைக்குமானால் அதிலே நியாயம் இருக்கிறது. இல்லை மற்ற தொகுதியிலையும் மற்ற எம்எல்ஏக்கள்லாம் இதே போல் பணிகள்லாம் ஈடுபட்டுருக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் மிகைப்படுத்தப்படலை. மிகைப்படுத்தாதது ஊடகங்கள் செய்கிற குற்றத்துக்கு உதயநிதி எப்படி பொறுப்பாக முடியும்? அது ஊடகங்களுக்கு வேலை தானே, பத்திரிகைகள் வேலை தானே. உதயநிதி என்னை வந்து விளம்பரப்படுத்துங்கன்னு கேட்டாரா? அவர் உழைக்கிறார், அவருக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது. எல்லாரும் உழைக்கிறாங்க, வெளிச்சம் கிடைக்கலையேன்னு சொன்னால் அது ஊடகங்களுடைய குற்றமே தவிர, ஏடுகளின் குற்றமே தவிர உழைப்பவருடைய குற்றம் இல்லையே. கருத்துரிமை பேச்சுரிமைக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு திரைத்துறையினர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க. ஒளிப்பதிவு வரைவு மசோதாவில் வந்து சில திருத்தங்கள் செய்ய போவதாக சொல்கிறதுல வந்து இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கு கருத்துரிமைக்கு. அதாவது கிடப்பதெல்லாம் கிடக்கட்டும், கிளவியை தூக்கி மனையில் வையினானோ. அதுக்கு நான் கேட்குறேன், இந்த வரைவு மசோதாவை கொண்டு வருவதற்கு உகந்த நேரமாக இது? இந்த மசோதாவை இப்பொழுது ஏன் இவர்கள் கொண்டு வருகிறார்கள்? 100 ரூபாய் தாண்டி டீசல் விற்றுட்டுருக்கு. 8 திங்களாக விவசாயிகள் போராடிட்டுருக்கான் டெல்லியில். லட்சத்தீவில் இன்றைக்கு அங்கே ஒரு புரட்சி சூழ்கொள்வதற்கான முகாந்திரம் உருவாகி இருக்கிறது. வடமேற்கு எல்லையில் ட்ரோன் பறந்து வருகிறது. சீனா விட்டதில்லை, பாகிஸ்தான் விட்டதில்லை, தீவிரவாதிகளினுடைய ட்ரோன். நான் கேட்குற, இதுவரைக்கும் சீனாவை குற்றம் சாட்டி பாகிஸ்தானை பகை பாராட்டி ஏதோ பெரிய தேசபக்த திலகம் போல நீட்டி முழக்கிய மோடி இன்றைக்கு தீவிரவாதிகளே ட்ரோனை ஏவி விடக்கூடிய அளவுக்கு உன்னுடைய அரசாங்கம் இன்றைக்கு பலவீனப்பட்டு போயிருக்கிறது. பிரான்ஸ் நாட்டிலிருந்து ரஃபேல் போர் விமானங்கள் வாங்கியதில் பல்லாயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்று பிரான்சில் இன்றைக்கு அதை விசாரிப்பதற்கு ஒரு நீதிபதியை நியமிக்கப்பட்டு விட்டார். ஆகவே பிரச்சனைகளை திசை திருப்புவதற்கு, கொதித்து போயிருக்கின்ற கொந்தளித்து போயிருக்கின்ற மக்களினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்கு இன்றைக்கு இவர்கள் திரைத்துறையிலும் கால் வைக்கிறார்கள். நான் கேட்கிற, படைப்பு சுதந்திரம் என்னாவது? கலைக்கான சுதந்திரம் என்னாவது? எத்தனை கலைஞர்கள், எத்தனை நடிகர்கள், எத்தனை ஒளிப்பதிவாளர்கள், எத்தனை இயக்குனர்கள்,
வங்காளத்தினுடைய சத்யஜித் ரே, மலையாளத்திலே அடூர் கோபாலகிருஷ்ணன், தமிழ்நாட்டில் கே பாலச்சந்தர். அவர்கள் தண்ணீர் படத்தை பார்த்துருக்கீங்களா? ஆகவே மக்களினுடைய பிரச்சனையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு திரையுலகத்தில் ஒரு பிரம்மா செய்ய முடியாததை ஒரு திரையுலகத்தில் ஒரு கதாநாயகன் செய்ய முடியும், ஒரு இயக்குனர் செய்ய முடியும் என்பதை படைப்புலகத்தினுடைய கர்த்தாக்கள் இதுவரை நிரூபித்து வந்திருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்திலும் மண்ணள்ளி போடுவதற்கு இன்றைக்கு அவர்கள் முயலுகிறார்கள். தம்பி கார்த்திக் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்களை சந்தித்து நீங்கள் எங்கள் பக்கம் நிற்க வேண்டும், எங்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு நாடாளும் பிரதமருக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கலை உலகத்தில் ஒரு ஆளுகிற கட்சி அத்துமீறுவது என்பது அநியாயத்தினுடைய உச்சம். ஆகவே இந்த வரைவு மசோதாவை முதலமைச்சர் கேட்டுக்கொண்டபடி திரும்ப ஒன்றிய சர்க்கார். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம். வேல்ஸ் யூனிவர்சிட்டி நடத்துகிற வேல்ஸ் ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி 100% ஸ்காலர்ஷிப்பில் உங்கள் காலேஜ் எஜுகேஷனை படிங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.